வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம காட்டான் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஜியோ ஹாட்ஸ்டார்ல இந்த வெப் சீரிஸ் அவைலபிளா இருக்கு. இது ஒரு பக்கமான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே பார்ட் 1 எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கதை தெளிவா புரியும். இது வரைக்கும் பார்ட் 1 பார்க்கலனா நான் லிங்க் தரேன், கண்டிப்பா அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு என்ன கதைன்றது தெளிவா தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு லைட்டா நான் கதையை சொல்றேன். விஜய் சேதுபதியோட தலை இருக்கு பாத்தீங்களா, ஒரு இடத்துல துண்டிக்கப்பட்ட மாதிரி இருக்கு. இந்த கொலையை பண்ணது யாரு, விஜய் சேதுபதி யாருன்ற மாதிரி விசாரணை போது கடைசியில கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இப்ப 2011 நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம முத்து இருக்கார்ல, வண்டியில ஒரு இடத்துல இருக்காரு. அப்ப சில பசங்க அந்த இடத்துக்கு வந்து இவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பசங்க மிரட்டி காசு புடுங்குறவங்க போல, காசு எவ்வளவு வச்சிருக்க, எடுன்ற மாதிரி மிரட்டி நிறைய காசு எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. வண்டியில அங்கேயும் இங்கேயும் ஒளிச்சு வச்சிருக்க காசெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆனா இவர் நிறைய காசு வண்டியில வச்சிருக்காருல, அதெல்லாம் இந்த பசங்களுக்கு தெரியல. இப்ப வாங்கினவங்க இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. இந்த பசங்க எல்லாருமே எல்லா காசையும் எடுத்துட்டு ஈக்குவலா பிரிக்கிற மாதிரி தான் பேசிட்டு வந்திருப்பாங்க. ஆனா ஒரு நபர் நிறைய காசை எடுத்திருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எடுத்தது எனக்கு, நீங்க எடுத்தது உங்களுக்குன்றாரு. அதை மீறி பிரச்சனை பண்ணீங்கன்னா கத்திய வச்சு சொருவிடுவேன்ற மாதிரிலாம் அவங்களை மிரட்டிட்டு இருக்காரு. அப்ப நம்ம முத்து இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் மேலுக்கா போய் வண்டியை நிறுத்திடுறாரு. இவரு நிறைய காசு வச்சிருக்காருல, அந்த காசுல கொஞ்சம் காசு எடுத்து அப்படியே பறக்க விடுறாரு. இந்த பசங்க எல்லாருமே போட்டி போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. காசுல அதிக பாகத்தை தரமாட்டேன்னு ஒருத்தன் சொன்னான் பாத்தீங்களா, அவன் இப்ப என்ன சொல்றானா, எல்லாருமே பறக்கி எடுப்போம், ஈக்குவலா பிரிச்சுக்கலான்ற மாதிரி சொல்றான். இத பாக்குற எல்லாருக்குமே கடுப்பாவுது. நீ எடுக்கிறது தான் உனக்குன்ற மாதிரி அவன் கீழே போட்ட கத்திய வச்சு அவன் பின்னாடியே சொருவிடுறாங்க. சும்மா காமெடியா தான் இந்த சீனை நமக்கு முடிக்கிறாங்க. முத்துவை பொறுத்த வரைக்கும் பென்னின்ற ஒரு பொலிட்டீஷியன் கூட க்ளோஸா இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அதே மாதிரி பென்னிக்கு வந்து ஒரு அக்கா இருப்பாங்க. அந்த அக்காவோட பேரு ஜெசி அப்படின்றது. அந்த அக்கா கிட்டயே இவர் வேலை பார்த்திருக்கிறது தெரிய வருது. இப்ப பென்னியை ரீச் பண்ணோம். ஆனா பென்னி இப்ப எம்எல்ஏ இல்ல, அதனால அசிஸ்டன்ட்டை தான் இவங்களால ரீச் பண்ண முடியுது. பென்னி சார் கிட்ட நாங்க பேசணும், சீக்கிரமா நீங்க மீட்டிங் மாதிரி ஏற்பாடு பண்ணி தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் இந்த தங்க முடியும் டிஸ்கஸ் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. அதாவது முத்துவை கொலை பண்ணது யாருன்றதை கண்டுபிடிக்கணும். இதை தாண்டி முத்து கிட்ட ஏது இவ்வளவு காசு, ஏன்னா வாரி வாரி இறைச்சிருக்கான், எப்படி இவனுக்கு காசு கிடைச்சது, சிவான்றவர் கூட கிளம்பி போயிருக்கான், பென்னின்னு ஒருத்தர் கூட பழகி இருக்கான், இதை தாண்டி யார் மூலியமா இவனுக்கு காசு கிடைச்சதுன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப காலை இருக்காரு பாத்தீங்களா, சிட்டுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. சிட்டுவோட அம்மா ஒரு ஸ்டேஜ்ல டெய்லர் கடை வச்சிருப்பாங்க. இப்ப அந்த டெய்லர் கடையை தான் சிட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க போல. இவருமே முத்துவை பத்தி பேசணும்னு சொல்லிட்டாரு. சரி சார், கடையில தான் இருப்பேன் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே உடனே பார்க்க போனோன்ற மாதிரி கிளம்பி வராரு. ஆனா திடீர்னு அம்மாக்கு உடம்பு முடியாம போயிருது போல, நான் கிளம்பணும்ன்ற மாதிரிலாம் சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்லமா, கொஞ்ச நேரம் பேசினா போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி வாங்க சார், பஸ் ஸ்டாப்க்கு போய்கிட்டே பேசலான்ற மாதிரி இந்த பொண்ணு நடந்துகிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. முத்துவை பத்தி கேட்கும் போது முத்து நல்லவன் சார், ஆனா அதை தாண்டி முத்துவை பத்தி எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏமா கூட வேலை பார்த்தவங்க கிட்ட கேட்க மாட்டீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், முத்து அதை பத்தி எல்லாம் சொல்ல மாட்டேன்னு தான் எங்க கிட்ட சேரவே செஞ்சான்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. 2012 இந்த சிட்டுவும் மீனுவும் ப்ரோக்ராம்க்கு போறதுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மேனேஜரும் எப்ப வருவீங்கன்னு கேட்கிறாரு. சார் கிளம்பிட்டோம், வந்துகிட்டே இருக்கோன்ற மாதிரிலாம் மீனா போய் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வண்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது அந்த வழியா முத்து வராரு. எங்கேயாவது டிராப் பண்ணுமா, என் வண்டியில வேணா வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனை நம்பி போலாமா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. வேற வழி இல்ல, இவன் கூடயே போயிடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த இடம் வரைக்கும் டிராப் பண்ணோம், முடியுமான்னு கேக்குறாங்க. சரி சரி டிராப் பண்றேன், ஏறிக்கோங்கன்ற மாதிரி இவருமே அவங்களை கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எங்க போறீங்கன்னு கேட்கும் போது இவங்களுமே டான்சர்ஸ், டான்ஸ் ஆட போறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியா, எனக்கு டான்ஸ் பண்ணி காட்ட முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படி சும்மாலாம் காட்ட முடியாது, காசு வச்சிருக்கீங்களா, 5000 ரூபாய்க்கு மேல ஆகும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவரால் தர முடியாதுன்றதுக்காக இப்படி சொல்றாங்க. ஆனா இவர் என்னடானா, இதுல 10,000 ரூபாய் இருக்கு, எனக்கு டான்ஸ் பண்ணி காட்டுங்கன்னு சொல்றாரு. இல்ல இல்ல இப்பெல்லாம் பண்ண முடியாது, நாங்க போறோம்ல அந்த இடத்துல டான்ஸ் பண்றதை பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே டிராப் பண்றதுக்காக வந்துடுறாரு. இவங்களுக்காக தான் எல்லாருமே வெயிட்லாம் பண்ணிருப்பாங்க. இவங்க வரதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிருச்சுல, அதனால வேகமா கூடாரத்துக்குள்ள போய் இவங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் மேனேஜர் கிட்ட சில ரவுடிங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அதாவது மாமான்ற மாதிரி ஒருத்தன் கூப்பிட்டான் பாத்தீங்களா, அதனால பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். கத்தியால குத்த வரும்போது நம்ம முத்து தடுக்கிறதுக்காக வந்துடுறாரு. மேனேஜருக்கு முத்து யாரு என்னன்னு தெரியல. நல்ல வேலை ஒருத்தன் வந்து காப்பாத்திட்டான் அப்படின்ற மாதிரி மேனேஜர் நினைக்கிறாரு. ஆனா உள்ள இருக்க மீனா இதை கவனிக்கிறாங்கல்ல, லைட்டா இந்த முத்துவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா முத்துவை பொறுத்த வரைக்கும் நல்ல கேரக்டர்
கேரக்டரா இருக்காரு. இப்ப இவங்களுமே ஸ்டேஜ்ல டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. முத்து தள்ளி இருந்து இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது கூட்டிட்டு போக வேண்டிய டிரைவர் மட்டையாயிட்டது இவங்களுக்கு தெரிய வருது. என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாருமே இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கல்ல, நேரா முத்து கிட்ட பேசுறதுக்காக வராங்க. எங்களோட டிரைவர் போதையில இருக்காரு, அடிக்கடி இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க நிரந்தரமா எங்க கூட இருக்க முடியுமா, அதாவது எங்களுக்கு டிரைவ் பண்ற வேலை எல்லாம் நீங்க பண்ண முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்காரு. மேனேஜரும் யோசிச்சு சொல்லுப்பா, நிறைய சம்பளம் கூட தரேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சம்பளம்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நான் யோசிக்கணும்ன்ற மாதிரி கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. சரி ஓகே, நான் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன், ஆனா என்னை பத்தி நீங்க யாருமே கேட்க கூடாது, அதே மாதிரி உங்களுக்கு வேலை பார்க்குற சமயம் போக நான் எங்க போறேன் எங்க வரேன்றதெல்லாம் நீங்க கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் நாங்க எதுக்கு கேட்க போறோம்ன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தங்குறதுக்கு எனக்கு ஒரு தனி ரூம் வேணும்னு கேட்கிறாரு. ஏற்பாடு பண்ணி தரோன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, இவங்க வேலையில ஜாயின் பண்றதுக்காக வந்துடுறாரு. எனக்காக ஒரு ரூம் கேட்டனே, ஏற்பாடு பண்ணிட்டீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. உண்மை என்னன்னா இவருக்கு ஒதுக்குற அளவுக்குலாம் இவங்களுக்கு ரூமே கிடையாது. ஆனா இவரை விட்டுற முடியாதுல்ல, அதனால இவங்களுக்காக இருக்க ரூம் அவருக்கு தந்துடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கான ரூம், யூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணுங்க ரூமை தான் நமக்கு தராங்கன்றது இவருக்கு புரியுது. அதனால இவர் இருக்கார்ல, வேகமா இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. கோச்சுக்கிட்டு போறாரு போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, ஓரமா இருக்க ஒரு இடத்துல கட்டில போட்டுக்கிறாரு. எனக்கு இதுவே கம்ஃபர்ட்டா இருக்கும், நான் இங்கேயே இருந்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இவர் சப்போர்ட்டிவா இருக்காருல, அதனால இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்குமே இவர் மேல ஒரு மரியாதை வருது. இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற பொண்ணுங்கன்னா ஆண்கள் கொஞ்சம் அட்வான்டேஜ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்கல்ல, ஆனா முத்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, ரொம்ப டீசென்ட்டா நடந்துப்பாரு. அதனால இந்த ரெண்டு பேருக்குமே முத்துவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. இதை பத்திலாம் சிட்டு சொல்லிட்டு இருக்கும் போது பஸ் கிளம்ப போது போல, சார் இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது, நாளைக்கு வேணா மீதியை சொல்றேன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப காலை தெரிஞ்சுக்கிட்ட தகவலை பத்திலாம் கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. அந்த பொண்ணை விட்டுறாத, நாளைக்கு மீதி விஷயத்தை தெரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. காலை சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. எம்எல்ஏ பென்னின்னு ஒரு கேரக்டரை பத்தி சொன்ன பாத்தீங்களா, இவர் தான் எம்எல்ஏ பென்னியா இருப்பாரு. இப்ப இவரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சார் போலீஸுங்க விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, முத்துவை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. முத்துவை பத்தி பேசணும்னா இவருமே முத்துவை பத்தி ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. யானையை வச்சு கட்டையெல்லாம் தூக்குவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்தை தான் இந்த பென்னி ரன் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அங்க இருக்க யானைக்கு மதம் பிடிச்சிருது. அங்க இருக்க எல்லாருமே திருச்சி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த முத்து மட்டும் கான்பிடென்ட்டா அந்த யானைக்கு பக்கத்துல வராது. அதை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல யானை இருக்கு பாத்தீங்களா, இவரோட கண்ட்ரோல்குள்ள வந்துருது. இவருமே ஏறி டிராவல் எல்லாம் பண்றாரு. என்ன இவன் வித்தக்காரனா இருக்கான்ற மாதிரி பென்னி ஒரு பார்வை பாக்குறாரு. இப்ப லலிதா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இவங்களோட மாமியார் இருக்காங்கல்ல, வேலை பார்க்கறதுக்காக ஒரு லேடியை போட்டிருக்காங்க. அந்த லேடி சாப்பிடுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னால இந்த நேரத்துல சாணி அள்ள முடியாதுமா, நீ கொஞ்சம் சாணியை மட்டும் அள்ளிருன்னு சொல்றாங்க. லலிதாக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அள்ளுறதுக்காக வராங்க, ஆனா திடீர்னு மனசை மாத்திடுறாங்க. இந்த சாணியில மாமியார் வலிக்கு விழுந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. மாமியார் குளிச்சு முடிச்சுட்டு வரும்போது விழுந்துடணும்ன்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. மாமியார் 2 வாட்டி தப்பிச்சிடுறாங்க. ஆனா ஒரு வாட்டி நடக்கும்போது தெரியாதனமா வலிக்கு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இதை பாக்குற லலிதா இந்த இடத்துல சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இவங்க போர்ஷன் எல்லாம் சும்மா காமெடிக்காக தான் வச்சிருப்பாங்க, சீரியஸா எடுத்துக்காதீங்க. இப்ப மறுநாள் காலை இருக்காரு பாத்தீங்களா, இந்த சிட்டுவை பார்த்து பேசுறதுக்காக கடைக்கு வந்துடுறாரு. மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்லுமான்னு கேட்கறாரு. இவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த முத்துவை இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரொம்ப டீசென்ட்டா நடந்துக்கிறாரு. போக போக மீனா இருக்காங்கல்ல, லைட்டா லவ் பண்ணவே ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் தனியா போய் உட்காந்துட்டா எதுக்காக தனியா போய் உட்காந்துக்கிற, எங்க கூட சகஜமா பழகுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவருமே இவங்க எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா பழகுறாரு. இவங்க எல்லாருமே தோட்டத்துல உட்காந்து சாப்பிடும் போது மீனா இருக்காங்கல்ல, நான் பாட்டு பாடுறேன்ற மாதிரி பாட்டு பாடுறாங்க. என் அம்மா கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப முத்து என்ன பண்றாருன்னா, ஐஸ் கடை வச்சிருக்க நபர்கிட்ட பேச்சு கொடுக்கிறாரு. இந்த ஊர்ல இருக்க ரவுடி பிரதர்ஸ் பத்தி விசாரிக்கிறாரு. ஒரு 3 பிரதர்ஸ் ரவுடியா இருக்காங்க போல, அவங்கள பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்காரு. அதுல ஒருத்தரோட பேர் மட்டும் இவருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி விசாரிச்சுட்டு இருக்கிறத மீனா கவனிக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னா மீனாக்கு தெரியாது. இவர்கிட்ட போய் என்ன பேசுறாருன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு போறாங்க. இப்ப சிட்டு அம்மாவோட கடையில உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஐஸ் விக்கிறவர் இருக்கார்ல, அந்த ரவுடியோட பேர் என்னன்றவரை சிட்டுவோட அம்மா கிட்ட கேட்கிறாரு. இவங்களுமே பேரை சொல்லிடுறாங்க. அந்த பேரை நீ எதுக்காக கேட்கிறன்ற மாதிரி இந்த ஐஸ்காரர் கிட்ட கேட்கிறாங்க. எனக்கு எதுக்கு அந்த பேரு, முத்து தம்பி தான் கேட்டுச்சு, முத்து தம்பி எனக்கு நிறைய காசுலாம் தந்ததுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. காசை தந்து அந்த ரவுடியோட பேரை எதுக்காக தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்ற மாதிரி மீனாக்கு டவுட் வந்துருது. இப்ப வண்டியில போயிட்டு இருக்கும் போது மீனா இருக்காங்கல்ல, நீ எதுக்காக அந்த ரவுடியோட பேரை கேட்ட, ரவுடியோட பேரை 2 பேர் தான் கேட்பாங்க, ஒன்னு போலீஸ், இன்னொன்னு சக ரவுடி, நீ அப்ப ரவுடியான்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவர் எதுவுமே பேச மாட்டாரு. என்னை பத்தி எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், கேட்காதன்னு சொல்லிட்டாரு. அதை மீறியே இவங்க திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. அதான் கேட்காதன்னு சொல்றேன்ல, கேட்காத அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமா பேசிடுறாரு. அவங்க கோச்சுக்கிறாங்க. கொஞ்ச நாளா அவங்க சரியா பேச மாட்டாங்க. அதனால முத்துவே அவங்க கிட்ட பேசுறது
பேசுறதுக்காக வராரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல அம்மாவை பாக்குறதுக்காக சொந்த ஊருக்கு கிளம்பி இருக்காங்க போல. என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி முத்து கேக்குறாரு. உன்கிட்ட சரியா பேசல, அதனால அவளே நடந்து கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி உள்ள இருக்க லேடிஸ் சொல்றாங்க. நம்ம உடனே தடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. அவங்க கொஞ்சம் கோவமா தான் இவரோட வண்டியை பார்த்ததுக்கு அப்புறமா நடந்துட்டு இருக்காங்க. கோவப்படாத, வண்டியில ஏறுன்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே வண்டியில ஏறிடுறாங்க. என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் புரியுது, சமயம் வரப்ப நானே சொல்றேன், இப்ப வேணான்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப டிராவல் பண்ணி இவங்களோட அம்மாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அம்மா தனியா இருக்காங்க போல, இப்ப கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால தான் பொண்ணும் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நீ ஓகே தானேன்னு கேட்கும் போது அம்மாவும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்றாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் பாடகியெல்லாம் இருந்திருப்பாங்க. இந்த இடத்துல பாட்டெல்லாம் பாடி காமிச்சிட்டு இருக்காங்க. சூப்பரா பாடுறீங்க அப்படின்ற மாதிரி இவருமே ஜாலியா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் வசதியா வாழ்ந்தவங்களா இருப்பாங்க. ஆனா சொந்தக்காரங்க ஏமாத்தி இடத்தெல்லாம் புடுங்கி இருப்பாங்க. இப்ப பாருங்க தம்பி, என் பொண்ணை இந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆட வச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஃபீலிங்கா பேசும்போது மீனா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்குமா தேவையில்லாம அவர்கிட்ட நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சாதாரணமா தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட மேற்கொண்டு இவருமே பேசிட்டு இருக்காரு. இவருக்கு இவங்க ரெண்டு பேரையுமே ரொம்ப பிடிச்சிருது. இப்ப அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும் போது மீனா கிட்ட உனக்கு மறதி ப்ராப்ளம் இருக்கான்னு கேக்குறாரு. ஏன் அப்படி கேக்குற? அப்படிலாம் இல்லன்னு சொல்றாங்க. இல்ல உனக்கு 30 வயசு தாண்டிடுச்சு, கல்யாணம் பண்றதை பத்தி யோசிக்கலையான்ற மாதிரி கேக்குறாரு. என்னவன் கல்யாணம் பண்ணிப்பான்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவன் நான் யார் கூட படுத்துட்டு வரேன்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். எதுக்கு தேவையில்லாம அவனுக்கு கஷ்டத்தை தரணும்? அதனால தான் கல்யாணத்தை பத்தியே நான் யோசிக்கிறது இல்ல. அதை தாண்டி யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவரை இன்டைரக்டா பிடிக்கும்ன்றத சொல்றாங்க. இவருக்குமே அது புரியுது, ஆனா கண்டுக்காத மாதிரி இருக்காரு. நம்ம சொல்லியும் முத்து ரியாக்ட் பண்ணலையேன்ற மாதிரி நைட்டு முழுக்க அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப முத்து இருக்காருல வண்டியில உட்காந்து தம் அடிச்சிட்டு இருக்காரு. இவங்களுமே வண்டியில ஏறி உட்காந்துடுறாங்க. வா கொஞ்சம் வெளியே போலான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கொஞ்சம் டிராவல் பண்ணி இவங்களுமே ஒரு டீ கடைக்கு வந்துடுறாங்க. டீ கடையில வச்சு ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் ஈவினிங் பேசும்போது நீ சரியாவே பதில் சொல்லியே, எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு, வெளிப்படையாவே சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பயுமே சரி இவர் ப்ராப்பரா பதில் சொல்ல மாட்டாரு. மீனா அவர்கிட்ட ப்ரொபோஸ்லாம் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா, அதை பத்தி சிட்டு கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. முத்துவை பத்தி நமக்கு முழுசாவே தெரியாது, நீ தேவையில்லாம லவ் கிவன்லாம் பண்ணாதன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா மீனா தீவிரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நாள்ல சிட்டு இருக்காங்கல்ல, அங்க இருந்து இவங்க வீட்லயே தங்கலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி முத்து எப்ப கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சார் கடைசியா ஒரு திருவிழாக்கு போனோம், அந்த இடத்துல பிரச்சனை மாதிரி ஏற்பட்டு 2 உயிர் போயிருச்சு. அப்பத்துல இருந்தே திருவிழாக்கெல்லாம் நாங்க பெருசா போறது இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் ஆயிருச்சு. அப்பத்துல இருந்து அம்மாவோட கடையை பாத்துக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சிட்டு சொல்றாங்க. சரி மீனா எங்கன்னு கேக்குறாரு. சார் மீனாவை நான் ரொம்ப நாளா பாக்கல சார், அவன் நம்பர் கூட என்கிட்ட இல்ல, நம்பரை மாத்திட்டா போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவருக்கு ஒரு போன் கால் வருது. ஒரு ஷாக்கிங்கான தகவல் தெரிய வருது போல. இப்ப நேரா இவருமே கட்டெல்லாம் போடுற இடத்துக்கு வந்திருக்காரு. அம்மாக்கு அந்த இடத்துல கட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அம்மா வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவரோட வைஃப் லலிதா இருக்காங்கல்ல, அம்மாக்கு தெரியாம கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பார்த்து முறைச்சோன கட் பண்ணிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, சரக்கு போய் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருப்பாரு. தங்க முடி சரக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டாரு. எனக்கு தெரியாது, கண்டிப்பா சரக்கு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சரக்கை வந்து இல்லீகலா விற்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் கிட்ட சரக்கு அடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அவர்கிட்ட முத்துவை பத்தி விசாரிக்கலான்ற மாதிரி முத்துவை தெரியுமான்னு கேக்குறாங்க. முத்துவை தெரியாம எப்படி இருக்கும், நல்லா தெரியும், பென்னியும் முத்துவும் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்டையெல்லாம் தூக்குற வேலை தானே பென்னி பண்ணிட்டு இருக்காரு. பென்னியை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ எலெக்ஷன்ல போட்டி போடலாம் நினைப்பாரு. அப்படி போட்டி போடுறதுக்கு மனு தாக்கல் பண்றதுக்காக போயிட்டு இருக்கும் போது எதிர் குரூப்பை சேர்ந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவரை மிரட்டி லாக் பண்ணலாம் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள முத்து இருக்காரு பாத்தீங்களா, யானையோட எதிர வந்து தடுத்து நிறுத்திடுறாரு. இப்ப சண்டை போடுறதுக்காக வந்தவங்க கூட இவர் பயங்கரமா சண்டை போடுறாரு. பென்னிய மனு தாக்கல் பண்ண வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் பென்னி எம்எல்ஏவா மாறி இருப்பாரு. முத்துவை பொறுத்த வரைக்கும் சிவா மூலியமா பென்னி கூட பழக ஆரம்பிச்சிருக்காரு. பென்னி கிட்ட வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் பென்னி கூடயும் க்ளோஸ் ஆயிருக்காரு. பென்னி கூட க்ளோஸ் ஆனதுனால பென்னி அக்கா கிட்ட பென்னி அனுப்பி வச்சிருக்காரு போல. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு காலேஜ் நமக்கு காட்டுறாங்க. காலேஜ்ல 2 குரூப்புக்குள்ள சண்டை ஏற்படுது. மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஜெசின்ற பிரின்சிபல் லேடி இருக்காங்கல்ல, என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, 2 பேருமே என் ரூமுக்கு வாங்கன்ற மாதிரி அதட்டுறாங்க. இப்ப அந்த ஜெசியை பார்க்கிறதுக்காக தான் போலீஸுங்க 2 பேர் வந்திருக்காங்க. இந்த ஜெசி யாருன்னு பாத்தீங்கன்னா பென்னியோட அக்காவா இருப்பாங்க. இவங்க ஒரு என்ஜிஓவும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த காலேஜையும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு என்ஜிஓ ரன் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அந்த என்ஜிஓல முத்து கொஞ்ச நாள் வேலை பார்த்திருப்பாரு. பென்னி சொல்லி தான் வேலை பார்த்திருக்காரு போல. நாங்க முத்துவை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், உங்க தம்பி பென்னியை ரீச் பண்ண முடியல, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க 2 பேர் கேக்குறாங்க. இந்த இடத்துல இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்தை மேனேஜ் பண்றது தான் முத்துவோட வேலை போல. இப்ப முத்து வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு மேல
மேல வந்து பால் விழுது. ஆக்சுவலா இங்க ஜாயின் பண்ண வந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அங்க இருக்க பசங்க கூட சேர்ந்து கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட பேரு சிந்து அப்படின்றது. எங்க ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா முதல்ல என்ன பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் கிரிக்கெட்லாம் விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இவங்களோட சர்டிபிகேட் எல்லாத்தையும் இவர் வாங்கி பார்த்துட்டு இருக்காரு. வேலையெல்லாம் கரெக்டா பண்ணுவீங்களான்னு கேக்குறாரு. அதெல்லாம் பண்ணுவேன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பையன் இருக்கான்ல, இன்னொரு சின்ன பையன் சாப்பிடவே மாட்டான்ற மாதிரி சொல்றான். அந்த சின்ன பையனை சாப்பிட வைங்க, நீங்க வேலை நல்லா பண்ணுவீங்களா இல்லையான்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன்ற மாதிரி முத்து சொல்றாரு. இவங்களும் வேகமா கிளம்ப பாக்குறாங்க. எங்க அந்த பையனோட பேரண்ட்ஸ் இப்ப சமீபமா நெருப்புக்கு இரையாகி இறந்து போயிட்டாங்க, அதனால சாமர்த்தியமா பேசி சாப்பிட வைங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு இவரும் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. அந்த பையனுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, நல்லா தூக்கம் வரும், தூக்கத்துல அப்பா அம்மா வருவாங்க, நீ அப்பா அம்மாவை பார்க்க முடியும், சாப்பிடு சாப்பிடுன்ற மாதிரி சாப்பிட வைக்கிறாங்க. இவங்க நல்லா பேசி சாப்பிட வச்சிட்டாங்கல்ல, இவருமே இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாரு. இவங்கள பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க பசங்களுக்கு சொல்லி தரதுக்காக தான் வந்திருக்காங்க போல. இப்ப பசங்களுக்கு கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இவருமே ஜன்னல் வழியா இவங்க பாடம் எடுக்கிறதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே எதர்ச்சியா திரும்பி பார்த்து கவனிச்சிடுறாங்க. என்ன சார், நான் ஒழுங்கா கிளாஸ் எடுக்கிறேனா இல்லையான்னு கண்காணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சே இல்லங்க, நான் சின்ன வயசுல கிளாஸுக்குலாம் போல, அதனால தான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்க சாரியும் கூட்டுவாங்க, இந்த இடத்துல உட்காந்து கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க பேரு சிந்து அப்படின்றது. இப்ப இவருமே பசங்க கூட உட்காந்து கிளாஸ் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள்ல ஜெசி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க வெளியே போன டைம்ல தான் இந்த சிந்து ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்காங்க போல. புதுசா வந்த சிந்து வேலை எல்லாம் எப்படி பாக்குறான்ற மாதிரி கேக்குறாங்க. சூப்பரா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இவருமே பாராட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீ அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டியே, இந்த பொண்ணு என்ன இவ்வளவு பாராட்டுற, என்ன பிடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சே அப்படிலாம் இல்லன்னு இவர் வெக்கப்படுறாரு. இப்ப சிந்து அந்த இடத்துக்கு வரும்போது சிந்துவை பார்த்து இவர் வெக்கப்பட்டு இருக்காரு. இவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்றது இந்த லேடிக்கும் புரியுது. பென்னி, சிவா எல்லாருமே காசு போட்டு தான் இந்த இடத்த ரன் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி வருது. ஃபெஸ்டிவலுக்கு நல்ல சாப்பாடு போடணுன்றதுக்காக இவங்களுமே நிறைய காசு செலவு பண்ணி சாப்பாடுலாம் ரெடி பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே பழக ஆரம்பிக்கிறாங்கல்ல, ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிக்குது. ஆனா ரெண்டு பேருமே வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. சிந்து வீட்டுல வேற ஒரு மாப்பிளைய பாத்துட்டாங்க போல, நீ வீட்டுக்கு கிளம்பி வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி இத பத்தி ஹீரோக்கு லெட்டர் மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. ஹீரோவா அந்த லெட்டரை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா சிந்துவை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கா இருக்காங்க. எதர்ச்சியா உன்னை ரோட்ல பாத்துருக்காங்க, உன்னை ரொம்ப பிடிச்சு போயிருக்கு, நல்ல சம்பந்தம், நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் அக்கா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த ஃபேமிலி இருக்காங்கல்ல, இந்த இடத்துல பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஃப்ரெண்டுன்ற மாதிரி அக்கா அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காங்க. அதனால அந்த மாப்பிளையும் அம்மாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப சிந்து இருக்காங்கல்ல, எல்லாருக்குமே காஃபிலாம் தராங்க. நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பேச ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க லவ் பண்றதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. இவருக்கே அது ஷாக்கிங்கா தான் இருக்கு. இவர் முழிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த பையனோட அம்மா டென்ஷன் ஆயிட்டு போறாங்க. ஆனா பையன் ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிட்டு தான் போறாரு. அக்காவும் இதை முன்னாடியே சொல்லிருக்கலாம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. நானே இப்பதான் இவர்கிட்டயே சொல்றேன்ற மாதிரி தங்கச்சியும் சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அமைதியா இருக்காரு. இப்போ ஒரு போட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது, எதை வச்சு என்ன லவ் பண்ற, என்னை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. தெரிஞ்ச வரைக்கும் நீ நல்லவன், எனக்கு அதுவே போதும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே லைட்டா வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவருமே கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஐடியால தான் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல மேற்கொண்டு வேலை பாக்குறாங்க, மேற்கொண்டு க்ளோஸா பழகலாம் செய்யறாங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றதுக்காக சிவா வந்திருப்பாரு. ஃபங்க்ஷன்ல நிறைய பசங்க பர்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பர்ஃபார்ம் பண்ண போற பசங்களுக்கு இவங்க மேக்கப்லாம் பண்ணி அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப யாருமே இல்லன்றதுக்காக இவங்க ரொமான்ஸ் பண்ற மாதிரி கிஸ் பண்ணலாம் போறாங்க. அப்பன்னு பார்த்து ரவுடி கும்பலே சிவாவை அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. இவருமே தடுத்து அவங்க கூட சண்டைலாம் போடுறாரு. யாரு அனுப்பி வச்சு இவங்க எல்லாம் அட்டாக் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே நாட்டு வெடியை கையில வச்சிருக்காங்க, இஷ்டத்துக்கு தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. பசங்க பாதிக்கப்பட்ட கூடாதுல்ல, அதனால சிவா, பென்னி, ஹீரோ மூணு பேருமே சேர்ந்த மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தன் வெடிய வீசலாம் நினைக்கும் போது ஹீரோவும் தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. முத்து பாத்துன்ற மாதிரி அவங்க ரெண்டு பேர் சொல்றாங்க. இவர் கவனமா சண்டை போட்டு வெடி அவன் தூக்கி போடாத மாதிரி கீழே போட்டுறாரு. முத்துக்கு ஏதாவது ஆயிட போதுன்ற மாதிரி சிந்துவும் பயந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல வரதுக்கு பாக்குறாங்க. சிந்து வராதன்ற மாதிரி இவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து வேற ஒரு வெடி அவன் தூக்கி போட்டுறான். அந்த வெடி வெடிக்குது. அதுல இவருமே பறந்து போய் விழுறாரு, சிந்துவும் பறந்து போய் விழுறாங்க. இதெல்லாம் பாக்குற சிவாவும் பென்னியும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக போறாங்க. இது வரைக்கும் ஜெசி கதையை சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப பென்னி கிட்ட இருந்து கால் வருது. அட்டெண்ட் பண்ணி இவங்களுமே பேசுறாங்க. பென்னி என்ன சொல்றாருன்னா, வந்திருக்க போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லாத, போலீஸ் கிட்ட என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லிக்கிறேன், நீ சொன்ன வரைக்கும் நிறுத்திடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, இப்ப இவங்களுமே எனக்கு இவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல என்ன நடந்ததுன்றது எனக்கு தெரியாது, வேணா நீங்க பென்னி கிட்ட கேட்டுக்கோங்கன்ற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. என்ன திடீர்னு கிளம்பிட்டாங்கன்னு இவங்களும் யோசிக்கிறாங்க.
இப்ப 2006ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோ இருக்கார்ல ரமேஷ்ன்ற ஒரு அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டே வண்டியில டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இந்த ரமேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல கஞ்சாலாம் கடத்துறவரா இருப்பாரு. கவனிச்ச சிவா இருக்கார்ல, நீ என் கூட வந்து நல்ல வேலையை பாருன்ற மாதிரி கூட்டு வந்திருப்பாரு. சிவாவே கோல்டு ஸ்மக்லிங் பண்றவர் தானேன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். அன்னைக்கு அவர் கோல்டு ஸ்மக்லிங்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. கிரே ஏரியால சில வேலை இருக்கும் பாத்தீங்களா, அதாவது தப்பும் இல்லாம சரியும் இல்லாம சில வேலை இருக்கும்ல, அந்த மாதிரி தான் சிவா வேலை பண்ணிட்டு இருக்காரு. அது மூலியமா நிறைய பேருக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. முத்து எப்படி சிவா கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி தான் இந்த ரமேஷ் அண்ணனும் டிராவல் பண்றாருன்னு நமக்கு தெரிய வருது. இப்ப அப்படியே கட் பண்ணி காளையை நமக்கு காட்டுறாங்க. காளை இருக்கார்ல பயங்கரமா ஒய்ஃப் கிட்ட வந்து சத்தம் போடுறாரு. ஒய்ஃப் ஒரு வீடியோ எடுத்தாங்கல்ல, அதை சோசியல் மீடியால போட்டிருக்காங்க. இவருமே எதுக்காக இப்படி பண்ணன்னு கேக்குறாரு. வியூஸ்லாம் பிச்சிட்டு போகுதுன்னு இவங்க சொல்றாங்க. இவருமே கோவத்துல ஒய்ஃபை போட்டு பயங்கரமா திட்டிடுறாரு. ஒய்ஃப் கூட சண்டை ஏற்பட்டுச்சுல, அதனால இவர் ஸ்டேஷன்ல வந்து படுத்துறாரு. இவரை பார்த்து பேசுறதுக்காக ஒரு ரெப் வந்திருக்காரு. இவரு பார்த்தா செல்லுல படுத்துட்டு இருக்காரு. என்ன சார் இங்க படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரெப்பும் எல்பி எல்லாம் விடுறாரு. ரெப் எதுக்காக வந்திருக்காருன்னா முத்துவை பத்தி தகவலை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காரு. தகவலை கொடுத்தா காசு தரன்ற மாதிரி இவங்க விளம்பரம் பண்ணிருப்பாங்க. சார் காசை முதல்ல தாங்க, அப்பதான் தகவலையே சொல்லுவேன்ற மாதிரி இந்த ரெப்பு சொல்றாரு. இவருமே காசெல்லாம் எடுத்து தந்துடுறாரு. இந்த ரெப்பும் தகவலை சொல்றாரு. ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அவன் இருந்தான் சார், அங்க வச்சுதான் பழக்கம்ன்ற மாதிரி ரெப்பு சொல்றாரு. ஓஹோ, அந்த டைம்ல நீங்க கம்பவுண்டரா இருந்தீங்களான்ற மாதிரி காளை கேக்குறாரு. கம்பவுண்டரா? நானும் உங்க பேஷண்டா இருந்தேன்ற மாதிரி இவருமே ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 2014ல தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். இந்த ரெப்பா இருக்கவர் இருக்காரு பாத்தீங்களா, நான் உனக்கு கடவுளை காட்டுறேன்ற மாதிரி மத்த பேஷண்ட்டுங்களுக்கு கடவுளை காட்டுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் தள்ளி தான் முத்து உட்காந்துட்டு இருக்காரு. கம்ப்ளீட்டா முத்து பாதிக்கப்பட்ட மாதிரி இல்ல, ஓரளவுக்கு தெளிவா தான் இருக்காரு. இவர் எல்லாருக்கும் கடவுளை காட்டுறேன்னு ஏமாத்திட்டு இருக்காருல, இப்ப முத்துவை கூப்பிட்டு உனக்கு கடவுளை காட்டுறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இல்ல கடவுள் ஏற்கனவே என்கிட்ட தான் இருக்காருன்ற மாதிரி ஒரு கல்லெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அந்த கல்லை குடுறான்ற மாதிரி இவருமே அவர் கூட சண்டை போடுறாரு. இந்த மாதிரிலாம் சண்டை ரெண்டு பேருமே போட்டிருக்காங்க. விளையாட்டா தான் சண்டை போடுவாங்க, ரொம்ப சீரியஸாலாம் சண்டை போட மாட்டாங்க. இப்படிதான் சார் எனக்கு முத்துவ பழக்கம்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. எது மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தானா அப்படின்ற மாதிரி காளையும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்ப காளை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காருல்ல, வந்தோடனே அம்மா இருக்காங்கல்ல லலிதாவை பத்தி ஏதோ சொல்றதுக்காக வராங்க. ஏமா இன்னும் ட்ரெஸ்ஸை கூட கலட்டலமா, நான் முதல்ல கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிடுறேன், அதுக்கப்புறம் என்ன சொல்லணுமோ சொல்லு அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா வீட்டுக்குள்ள வராரு. லலிதா லலிதான்னு கூப்பிடுறாரு. ஆனா அவங்க கிட்ட இருந்து பதிலே வரமாட்டேங்குது. அப்பதான் லலிதா வீட்டுல இல்லன்றது இவருக்கு தெரிய வருது. இப்ப அம்மா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அம்மா லலிதா எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. நீ இப்ப உடுப்பு போட்டிருக்கிய, இப்ப பேசலாமா வேணாமான்ற மாதிரி அம்மா நக்கல் பண்றாங்க. என்ன உனக்கு கிண்டலா இருக்கா, லலிதா எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல, அவ கோச்சுக்கிட்டு அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் கொஞ்சம் திட்டினார்ல, அதுல கோச்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க போல. பென்னியை பொறுத்த வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா இவர் கூட இருக்கவர் இருக்கார்ல, இல்ல பென்னி, இப்ப நீ அந்த விஷயத்த சொன்னா உனக்கு பொலிட்டிக்கல் லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு, அந்த உண்மையை சொல்லாம மறைச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி பென்னியும் ஏத்துக்கிறாரு. ஆக மொத்தத்துல பென்னி ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சுதான் சொல்ல போறாரு போல. வாங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சார் முத்துவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க, உங்களோட அக்கா இது வரைக்கும் சொன்னாங்க, நீங்க மீதியை சொன்னா கூட ஓகேன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அந்த அட்டாக்க பண்ணது யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த அட்டாக் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. முத்துவியும் பென்னியும் பேசுறதுக்காக சிவா வர சொல்லியிருப்பாரு. இவங்களுமே அந்த இடத்துக்கு வராங்க. அந்த சமயம் சிவா ஜானின்ற ஒருத்தன் கூட வாக்குவாதம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டைம் ஜானியும் சிவாவும் சேர்ந்த மாதிரி வேலைலாம் பார்த்திருப்பாங்க. ஜானி கொஞ்சம் இல்லீகல் வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். அதெல்லாம் சிவாக்கு பிடிக்காது. ஒரு ஸ்டேஜ்ல ஜானி இவரை மாட்ட வச்சுட்டு தப்பிச்சுலாம் போயிருப்பான். ஏற்கனவே இவருக்கு ஜானியை சுத்தமா பிடிக்காது. இப்ப ஜானி இருக்கான்ல, நம்ம அப்ப சம்பாரிச்ச காசுல எனக்கு பாதி காசை தான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். உனக்கு தர வேண்டியதை தந்துட்டேன், இதுக்கு மேல ஒரு பைசா தர முடியாது, கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்கு காசை தரல, உன்னை கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருப்பான். ஆக்சுவலா இவன் தான் அதை மனசுல வச்சு அந்த பகுதியை அட்டாக் பண்ணிருக்கான்றது தெரிய வருது. அந்த அட்டாக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பென்னி கிட்ட கேக்குறாங்க. பென்னியும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த அட்டாக்ல முத்துக்கு பயங்கரமா காயம் பட்டிருக்கும், முதுகு எல்லாம் தீ காயம் பட்டிருக்கு. இப்ப எல்லாருமே முத்துவை பார்க்கறதுக்காக வராங்க. எந்திரிச்ச முத்து சிந்துக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி முதல்ல கேள்வி கேட்கிறாரு. சிந்து நம்மளை விட்டு போயிட்டான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏத்துக்க முடியாம முத்துவும் பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. முத்து அந்த விஷயத்தை விட்டு வெளியே வரல, சிவா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை வெளியே வர வச்சாருன்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எப்ப பாரு முத்து இருக்காருல, சோகமா ஒரு ரூம்ல போய் உட்காந்துக்கிறாரு. சிவா தான் கொஞ்சம் கொஞ்சமா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. முத்து, உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ன்றது எங்களுக்கு தெரியுது, ஆனா இப்படியே போச்சுன்னா ஒன்ன நாங்க இழந்துருவோமோன்னு பயமா இருக்கு முத்து, நீ எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரிலாம் சிவா பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு சின்ன பையன் இருக்கான்ல, முத்து மாமா நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்கன்னா நல்லா தூக்கம் வரும், தூக்கத்துல சிந்து அக்கா தெரியவாங்க, நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். சிந்து பேசினாங்கல்ல, அதே விஷயத்தான் இந்த பையன் பேசுறான். இவருமே ஃபீலிங்கா கட்டி பிடிச்சிடுறாரு.
சோ போக போக சிவாவும் பென்னியும் சேர்ந்த மாதிரி இவரை இந்த கஷ்டத்துல இருந்து வெளியெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. ஜானின்னு ஒருத்தன் தான் இந்த அட்டாக்க பண்ணான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. பென்னி இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் பயன்படுத்துறாரு, அந்த ஜானிய உள்ள தள்ளிடுறாரு. உள்ள இருக்க ஜானிய பாக்குறதுக்காக சிவா வந்திருக்காரு. என்னையே உள்ள தள்ளிட்டல, நான் அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட மாட்டேன்ற மாதிரி ஜானி சொல்றான். நீ பண்ணதுக்காக தான் இப்ப தண்டனை அனுபவிக்கிற, இதோட ஸ்டாப் பண்ணிருன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஜானி அதெல்லாம் கேட்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஜானி தான் முத்துவை ஏதாவது பண்ணிருப்பானான்ற மாதிரி கேக்குறாங்க. அது எனக்கு தெரியலன்ற மாதிரி பென்னி சொல்றாரு. இப்ப மேற்கொண்டு பென்னி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சிவாவை பொறுத்த வரைக்கும் நிறைய காசு வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த காசு எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துடுறாரு. முத்து நடுவுல நிறைய காசு செலவு பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த காசுல ஒரு பாகத்தை தான் செலவு பண்ணாரா என்னன்னு தெரியல. இப்ப பென்னி கிட்ட போலீஸுங்க என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப சிவா எங்க இருக்காரு, சிவாவை பார்த்து பேச முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. சிவா எங்கன்றதே தெரியலன்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சிவா இருக்காரு பாத்தீங்களா, திடீர்னு இவங்க எல்லாரையும் உட்கார வச்சு பேசுறாரு. இதுல நாலாவதா ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு செபஸ்டியன் அப்படின்றது. இவங்க 4 பேருமே ரொம்ப க்ளோஸ் போல. சிவா என்ன சொல்றாருன்னா, நான் அமைதிக்காக ஒரு ட்ரிப்புக்கு போக போறேன், திரும்பி எப்ப வருவன்றத சொல்ல முடியாது, அதே மாதிரி நீங்க என்ன கான்டாக்ட் பண்ண முடியாது, ஆனா நடக்கிற எல்லாமே அப்படியே தான் நடந்துட்டு இருக்கும், என்ஜிஓல இருந்து எதுவுமே ஸ்டாப் ஆக கூடாது, அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்கன்னு சிவா கிளம்பி போயிருப்பாரு. இதான் நடந்ததுன்ற மாதிரி பென்னி சொல்றாரு. சரி முத்து எப்ப போனான்ற மாதிரி இவங்க 2 பேர் கேக்குறாங்க. சிவா போய் கொஞ்ச நாள்லயே முத்துவ இங்க இருந்து கிளம்பி போயிட்டான்ற மாதிரி சொல்றாரு. நான் சொன்ன எதுவுமே நியூஸா வரக்கூடாது, நீங்க இது எல்லாத்தையும் ரகசியமா வச்சுக்கோங்கன்ற மாதிரி பென்னி சொல்றாரு. இவரோட பொலிட்டிக்கல் கரியர்ல ஏதாவது பாதிப்பு வரோன்றதுக்காக இப்படி சொல்றாரு. அதெல்லாம் நாங்க வெளியே சொல்ல மாட்டோம் சார், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு இந்த பென்னி சொல்றதுல நிறைய குழப்பம் இருக்கு. பென்னியும் சரி ஜெஸியும் சரி ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. எதை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது, சீக்கிரமே கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு பையன் கிட்ட இருந்து கால் வருது. என்ஜிஓல ஒரு பையன் கிட்ட பேசினாங்க பாத்தீங்களா, அந்த பையன் தான் கால் பண்றான். ஜெஸி மேடத்தை பார்த்து பேசுறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, முத்துவை பார்க்கறதுக்காக தான் அந்த பொண்ணு வந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி சொல்றான். எந்த பொண்ணு வந்திருப்பாங்களா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. ஒருவேளை மீனாவா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இதோடயே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இப்போ வரைக்கும் 2 பார்ட்டா 7 எபிசோட கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இன்னும் 3 எபிசோட் தான் பேலன்ஸ் இருக்கு. அது அடுத்த வீடியோல நம்ம முடிச்சிடலாம். இப்போ வரைக்கும் கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.